Hi friends, welcome to AKB Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல வந்து இந்த சமையல் வீடியோ கிடையாது. இது ஒரு ஒன் டே vlog தான். பாத்தீங்கன்னா இது நான் எடுத்து ஒரு 20 days பேக் நம்ம ஊருக்கு நான் போயிருந்தேன். அப்போ எடுத்த வீடியோ தான். இதை நான் போடவா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தேன். பட் என்ன இருந்தாலும் சரி ஓகே இன்னைக்கு ஒரு நாள் போடலாம். ஏன்னா இது எனக்கு அதுக்கப்புறமா பின்னால் பார்க்கும்போது எனக்கே வந்து ஒரு ஞாபகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இது வந்து நான் எங்கள் ஊர், அதாவது என்னுடைய சொந்த ஊர் கணவனுடைய ஊருக்கு பரப்பாடி, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது பார்த்திங்களா. பரப்பாடி நிறைய பேர் இங்கே கேட்டிருப்பீங்க எந்த ஊருன்னு. பரப்பாடிக்கு தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். காலையில் தான் இன்றைக்கி நாங்கள் அம்மாவையும் அப்பாவையும் சென்னையிலேருந்து நாங்கள் நேராக எங்கள் வீட்டுக்கு ஸ்ரீவைகுண்டத்துக்கு வந்துட்டு அங்கேருந்து நாங்கள் நேராக பரப்பாடிக்கு போக வேண்டிய ஒரு வேலை இருந்துச்சு. அதுக்காக நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். இது பார்த்திங்கன்னா நான் ரொம்ப அடிக்கடிலாம் நாங்கள் போக மாட்டோம். ஏன்னா முந்தி வந்து அத்தை மாமா இருப்பாங்க, அடிக்கடி நாங்கள் போவோம். இப்போ அத்தை மாமா வந்து இறந்ததுக்கப்புறமா அந்த அளவுக்கு நாங்கள் வந்து பரப்பாடிக்கு போகிறது கிடையாது. இன்றைக்கி வந்து போகிறோம். ஸோ போகும்போது அதை ஒரு வீடியோவாக எடுக்கலாம், நமக்கு ஒரு மெமரபுளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் எடுத்தோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த ரோடெல்லாம் வந்து எதிர்த்தாப்புல ஆளோ வண்டியோ எதுவுமே வராது. அப்படி தான் இருக்கும், ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் நல்ல இந்த மாதிரி தான் இருக்கும். இதை போகும்போது நாங்கள் எங்களுடைய பழைய மலர் நினைவுகள்லாம் யோசிச்சுட்டு இங்கே எப்படிலாம் போனோம். ஏன்னா மேரேஜ் ஆன புதுசில் அடிக்கடி நான் வந்து போயிருக்கப்போ 2 வீலரில் போயிருக்கோம். அப்போது எப்படி இருந்துச்சு என்னங்கிறது நான் ஹஸ்பண்டு பேசிகிட்டே போனோம். அத்தையை பொறுத்த வரைக்கும், அத்தை மாமாவை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா வச்சுருப்பாங்க. பார்த்திங்கன்னா எனக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ்லேயே மாமா வந்து திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க. ஸோ போகிற வழியில் தான் அத்தை மாமாவோட கல்றை, அதனால் நேராக அங்கே போயிட்டு நம்ம பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிறக்காக. ஏன்னா போயிட்டு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, போய் பார்த்துட்டு போகலாங்கிறதுக்காக நாங்கள் இறங்கி அத்தை மாமா கல்றையை பார்க்க வந்துட்டோம். ஹஸ்பண்ட் நிற்காங்க பாருங்கள், அதுதான் வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிறது மாமாவோட கல்றை, பக்கத்துலேயே அத்தையோட கல்றை. அத்தையும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாமா வந்து 2007 இறந்தாங்க. பாருங்கள் அந்த கோயில் பிள்ளை, மிஸ்டர் கோயில் பிள்ளை, அவங்க இறந்தது வந்து 12/7/2007. லாஸ்ட் வீக் தான் அவங்களுடைய டெத் ஆனிவர்சரி. 12ஆம் தேதி தான், ஓகேங்களா. இன்றைக்கி தான் 15ஆம் தேதி, 12ஆம் தேதி தான் டெத் ஆனிவர்சரி. மாமா இறந்து கரெக்டாக ஒரு 2009லலாம் அத்தையும் இறந்துட்டாங்க. 2 பேருமே ஹார்ட் அட்டாக் தான். ரொம்பவே இப்போ யோசித்து பார்க்கும்போது, இப்போ நம்ம பிள்ளைங்கள்லாம் பெருசாகி மேரேஜ்லாம் பண்ணும்போது அத்தை மாமா இருந்தாங்கன்னா அது வந்து வேறு லெவலில் இருந்திருக்கும். அந்த பிளெஸ்ஸிங்ஸே தனி தான். பட் இல்லைங்கும் போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் நின்று கொஞ்சம் நேரம் நாங்கள் ப்ரேயர் பண்ணிவிட்டு யோசிச்சுட்டு பேசிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நாங்கள் வந்தோம். இது பார்த்திங்கன்னா எங்களுடைய அதாவது ஃபேமிலிக்கான ஒரு கல்றை தோட்டம். அதனால் இது வந்து நம்ம ஃபேமிலியில் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் அது இங்கே தான் வந்து அடக்கம் பண்ணுவாங்க. ரொம்ப நேரமாக அதிலே நாங்கள் நின்றுட்டு பார்த்துட்டு அப்படி நேராக வந்து பரப்பாடிக்குள்ளே வந்துட்டோம். இதாவது வந்து பரப்பாடிக்கு அவுட் சைடில் இருக்கும், கொஞ்சம் வெளியில் இருக்கும் இந்த கல்றை தோட்டம். இதுதான் வந்து ஊருக்குள்ளே வரோம். அந்த கோயிலை பார்த்தோன்னே தெரியும், தான் சர்ச்சு இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க. அந்த கோபுரத்தை பாருங்கள், எங்கே இருந்தாலும் இந்த கோபுரம் தெரியும், அவ்வளோ பெரிய சைஸில் கோபுரம் கட்டியிருக்காங்க. ஸோ ஊருக்குள்ளே வந்தோடனே, அதாவது எங்கள் அத்தை வீடும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு சர்ச்சுக்கு பேக் சைடில் அப்படி பின்னாலே இருக்கும். இது வந்து சின்னத்தான் ஒய்ஃப் அக்கா வந்து நின்றுட்டு இருந்தாங்க. அவங்களும் தற்செயலில் எங்கேயோ போயிட்டு வந்தாங்க. அவங்களும் எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சரின்னு வந்துவிட்டோம். இதுதான் எங்கள் அத்தை மாமா வீடு. இதுதான் கேட்டு, ஃப்ரண்ட் கேட்டு, எங்களோட ஃப்ரண்ட் கேட்டு இதுதான். நாங்கள் மாமா அத்தை மேரேஜ் ஆன புதுசில் மாமா அத்தை இருக்கும்போது இதே வீட்டில் எல்லா டைமும் இங்கே தான் இருப்போம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த வீட்டுடைய நிலைமையை பாருங்களேன், எவ்வளோ மோசமாக, அதாவது பார்க்கவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எங்களுக்கே கஷ்டமாக தான் இருந்துச்சு. இதை பார்க்கும்போது எங்களுக்கு அப்படியே பழைய மலர் நினைவுகள் அப்படி வந்துச்சு. நம்ம எப்படிலாம் இருந்தோம், இங்கே எங்கெல்லாம் இருந்தோம்னு சொல்லிட்டு. ஃபுல்லாக செடி இருக்கும். மாமா அத்தை இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லா இடமும் செடி தான் வச்சுருப்பாங்க. நிறையா வந்து மல்லி, ஜாதி, ரோஸு, செவந்தின்னு எல்லா இடமும் செடி வச்சுருப்பாங்க. இப்போ எதுவுமே இல்லை. பட் இருந்தாலும் அந்த கருவேப்பிலை மரம்லாம் அப்போ உள்ளது இன்னுமே நல்லா தான் இருக்குது. வீடை பாருங்களேன், அந்த சைடில் இருக்கிற சின்ன அந்த கதவு வந்து கிச்சனில் இருந்த அந்த கதவு. பக்கத்தில் ஓடில் உடஞ்சிருக்கு பார்த்திங்களா, அதுவும் கிச்சன். வெளியில் வந்து ஒரு கிச்சன் வச்சுருப்பாங்களா, அடுப்பு அந்த இது மாதிரி இது பண்ணுறதுக்கு. உள்ளே வந்து ஸ்டவ் வச்சுருப்பாங்க, வெளியில் வந்து விறகு அடுப்பு வைக்கிற மாதிரி, அதுவும் கிச்சன் தான். இப்போ பிள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னா டென்னிஸ் விளையாடுறாங்க, அதனால் அந்த இடம் கொஞ்சம் இந்த மாதிரி இருக்குது. கார் நிற்குது பார்த்திங்களா, அதுக்கு ஆப்போசிட்டில் குளம். ஜஸ்ட்டு வீட்டுக்கு வெளியில் பார்த்திங்கன்னா அந்த ரோடுக்கு வெளியில் குளம் தான் இருக்கும். மழை நேரத்தில் நல்ல தண்ணி இருக்கும். இந்த தம்பி வந்து எங்கள் பெரியத்தான் பையன், பெரியத்தனோட சின்ன பையன், ஓகேங்களா. சித்தப்பா அவனும் உட்காந்து ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. எல்லாருமே அங்கே நாங்கள் போயிட்டு நாங்கள் எப்படி இருந்தோம், நம்ம இங்கே என்னெல்லாம் பண்ணணும், எப்படிலாம் இருந்துச்சு, அந்த மாதிரி தான் நாங்கள் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அதை பார்த்தோன்னே அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிற நல்ல காற்று, அந்த கிளைமேட்டும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதில் அந்த போய் பார்க்காங்க பார்த்திங்களா ஹஸ்பண்டு, அது வந்து நல்ல அது என்ன சப்போட்டா மரம், நிறைய காய் இருக்குது. இதுதான் எங்களோட என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வந்தோன்னா வீட்டுக்குள்ளே போகிறதுக்கான ஒரு கேட்டு.
இந்த கேட்டுக்குள்ளே போனால் தான் மாடியில் ஸ்டெப்ஸ் ஏற முடியும். கேட்லேருந்து பார்த்தா பார்த்தீங்கன்னா கதவை திறந்து உள்ளெல்லாம் போக முடியாது, அந்தளவுக்கு ரொம்ப டேமேஜ் ஆகி தான் இருக்குது. ஆனால் வீட்டுக்குள்ளே எல்லா திங்ஸுமே அப்படி தான் இருக்குது. இது ஸ்டெப்ஸ் ஏற இடம்லாம் எவ்வளோ ஒரு டேமேஜ் ஆகிட்டு பாருங்கள். அப்படி நாங்கள் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருந்தோம். அந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வழி தான் வந்து பெரியத்தா வீட்டுக்கும். இது முந்தி சும்மா கிடந்துச்சு, இப்போ அத்தா வீடு கட்டியிருக்காங்க. இந்த வழியில் தான் நாங்கள் முந்தி அந்த இடத்துக்கு போகணுன்னா அப்படி போகலாம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லேயே ரெஸ்ட் ரூம்லாம் இருக்கும், அப்போவே மாமா கட்டி வச்சுருந்தது தான். இது எங்கள் வீட்டு அங்கே போனதுக்கு சரி கொஞ்சம் நேரத்துக்கு இந்த தேங்காவெல்லாம் உரித்து எடுத்துக்கிட்டோம். இது நானும் சின்னக்காவும் அங்கே உட்காந்துட்டு கதையெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். நம்ம எப்படிலாம் இருந்தோம் இங்கே இருக்கும்போது. இதில் ஒரு பெரிய பூவரசம் மரம் உண்டு. அந்த மரத்துக்கு அடியில் நல்ல நிழல் இருக்கும். அதில் தான் இந்த மத்தியான சாப்பாடே அதுலேயே டைனிங் டேபிள் போட்டு உட்காந்து சாப்பிடுவோம். ஈவினிங் நைட்டு அங்கே தான் சாப்பிடுவாங்க மாமா எல்லோரும். எனி டைம் மாமா வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறதோட இந்த மாதிரி வெளியில் தான் இந்த காத்தோட்டத்தில் உட்காந்துருப்பாங்க. அந்த அளவுக்கு மரமாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தென்னை மரத்தில் வந்து நல்லா தேங்காயெலாம் நிறையாவே இருக்குது. ஸோ வந்ததுக்கு நிறைய கொஞ்சம் தேங்காவெல்லாம் உரித்து எடுத்துக்கிட்டோம். ஒரு 15 தேங்காய் போல். சரி நமக்கு சென்னைக்கு வரும்போது கொண்டு வரலான்னு சொல்லிட்டு இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா இதான் ஃபஸ்ட் டைமாக நாங்கள் எங்கள் மாமா வீட்டிலேருந்து நாங்கள் தென்னை மரத்துலேருந்து தேங்காவே எடுத்தோம். உட்காந்து ஒன்று ஒன்றா பேசிகிட்டு இருந்தோம், எப்படிலாம் இருந்துச்சு. இந்த இதில் தான் நான் காலையில் எழும்பி காஃபி குடிக்கிறதே அந்த வாசலில் தான் உட்காந்துருப்போம், கிச்சன் வாசலில் தான். அதெல்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சப்போட்டா மரத்தில் நிறையா பெருசு பெருசாக பழம் கிடந்துச்சு. சரி அதையும் கொஞ்சம் பறிச்சுக்கலான்னு சொல்லிட்டு தம்பியும் ஹஸ்பண்டும் சேர்ந்து பறித்தாங்க எல்லாம். ஆனால் உண்மையிலேயே அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் எடுத்துகிட்டு வந்துட்டு வீட்டில் 2 நாள் வச்சு 2 நாளைக்கு அப்புறமா அது பழமான அப்புறம் சாப்பிட்டப்போ அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த சப்போட்டா மரம். மாமா வந்து குட்டியாக இருந்துச்சு, நாங்கள் மாமா இருக்கும்போது சின்னதாக அந்த மரம் வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ அது நல்ல காய், எக்கச்சக்கமான காய் இருக்குது. இப்போது எவ்வளோ நல்லா காய் கொடுக்க பாருங்கள். நல்ல பெரிய சைஸாகவே இருந்துச்சு எல்லா காயுமே. சரி கிடச்ச இந்த காய்கள்லாம் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் அவங்க உட்காந்து எல்லாத்தையும் நாங்கள் நல்லா பார்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு என்னென்னலாம் பேசலாமோ அவ்வளோ நேரம் உட்காந்து எங்களுடைய மலர் நினைவுகள் தான் திரும்ப தான் வருது எனக்கு. எப்படிலாம் இருந்தோம். பிள்ளைங்களை வந்து என் பையன் வந்து சின்னவன் வந்து யூகேஜி, பெரியவன் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தான். ஸோ அந்த பிள்ளைங்க விளையாட்டு அந்த இடம் பேசிகிட்டே வந்தோம். இதுதான் வந்து ஆப்போசிட்டில் இருக்க குளம். இப்போ வந்து ட்ரையாக இருக்குது, மற்றபடி மழை நேரத்தில் நல்லா வந்து தண்ணி ஃபுல்லாக ஓடும். அதை முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் பேசிவிட்டு பக்கத்தில் 2 ஸ்ட்ரீட் தள்ளி தான் சின்னத்தான் வீடு இருக்குது. ஸோ அவங்க அக்கா கூடயே கொஞ்சம் நேரம் போய் அவங்க வீட்டில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போனோம். இதுதான் வந்து சின்னத்தான் வீடு. ஊரில் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி தான் நிறைய மரங்கள் செடிகள் அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. இதுதான் அவங்க வீடு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நான் எடுத்ததுனால கொஞ்சம் ஒரு மார்க்கமாக தான் இருக்கும். பிள்ளைங்க எடுத்தாங்கன்னா நீட்டாக எடுத்திருப்பாங்க, அதனால் இப்படி ஆடிட்டு தான் இருக்கும். எனக்கு அந்தளவுக்கு எடுக்க தெரில. நிறையா அங்கே வந்து ஜாதி மல்லின்னு சொல்கிறது அங்கே பிச்சிப்பூன்னு சொல்லுவோம். வீட்டுக்கு முன்னாலே நிறைய பிச்சிப்பூ செடி அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி ஊரில் நல்லா கோழி வளர்ப்பாங்க, ஆடு மாடுலாம் வளர்த்துட்டு அந்த ஊரில் உள்ள ஸ்டைலே வேறு. இது வந்து அவங்களுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட். இது வந்து ஒரு சின்ன கோயில்னு சொல்லுவாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு வந்து கோயில். அதுக்கப்புறம் தான் பின்னால் வந்து பெரிய கோயில் கட்டினாங்க. ஆனாலும் இந்த சின்ன கோயிலுங்கிறது வந்து அங்கே ஒரு ஸ்பெஷலான கோயில். எதுனாலும் அங்கே போய் ப்ரேயர் பண்ணுறது ஃபஸ்ட்டு இங்கே தான் போவாங்க. அந்தளவுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு கோயில். அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கு போனோன்னே எப்போவுமே நான் எடுக்கிறது இந்த நார்த்தங்காய். போன உடனேயுமே இந்த நார்த்தங்காய் பறிப்போம். அவ்வளோ காய், எப்போவுமே வருஷம் ஃபுல்லாகவே இந்த மரத்தில் காய் இருக்கும். பாருங்களேன் எவ்வளோ காய் காய்ச்சிருக்குன்னு. சரி அந்த ஒரு இலைக்கு ஒரு காய்ங்கிற மாதிரி இந்த மரத்தில் காய் இருக்கும். இப்போ வந்து நிறைய ஏதோ பறித்து கொடுத்துட்டேன்னாங்க, கடைக்கு போட்டேன்னாங்க. அப்படி இருந்துமே எக்கச்சக்கமான காய் இருந்துச்சு. சரி நான் அந்த காயெல்லாம் பறிச்சுட்டு பார்த்திங்கன்னா இது குட்டி பையன் வந்து அவங்கள சின்னத்தனோட பேரன். அவன் வந்து புதுசாக எங்களை பார்க்குறதுனால அந்த அளவுக்கு எங்கிட்ட வரல. பட் அவன் ரொம்ப க்யூட்டாக பாருங்களேன் அவன் எப்படி பண்ணிகிட்ருக்கான்னு. அவன் கூட கொஞ்ச நேரம் உட்காந்து விளையாடிட்டு ஜூஸ்லாம் குடிச்சிட்டு அம்மா வீட்டுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். வர்ற வழியில் பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லலாம் இங்கே சென்னையிலலாம் ஆவாரம் பூ வந்து பாக்கெட்டில் விற்று அதை காசு கொடுத்து வாங்கிட்டு இருப்போம். அங்கே பார்த்திங்கன்னா ரோடுக்கு ஃபுல்லாகவே 2 பக்கமும் ஆவாரம் பூ செடி அந்த மாதிரி தான் கிடக்கும். வர்ற வழியில் சும்மா இருக்கிறதுக்கெல்லாமே என் ஹஸ்பண்டு வண்டியை கொஞ்சம் நேரம் விட்டுட்டு சரி நம்ம பூ பறிப்போன்னு சொல்லிட்டு அதை பறித்தாங்க. பறிச்சுட்டு சரி நீனும் வா, நீனும் ஓம் பங்குக்கு கொஞ்சம் பறின்னு சொன்னாங்க. ஸோ நானும் சும்மா இருக்கலாமே. பாருங்களேன் ரோட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த ரோட்டில் அப்படி ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் இந்த ஊரில் உள்ள ரோடெலாம். ஸோ நானும் கொஞ்சம் பூவெல்லாம் சும்மா இது பறிச்சுட்டு இது நாங்கள் யூஸ் பண்ணவே இல்லை. கொஞ்சம் நேரம் பறிச்சுட்டு கிளம்பி நேராக வந்து அம்மா வீட்டுக்கு வர்றதுக்கு வந்துட்டோம். பார்த்திங்கன்னா இதான் அம்மா வீட்டுக்கு நாங்கள் கரெக்டாக ஒரு 3 மணிக்கு போல் வந்துட்டோம். வந்த உடனே பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இந்த அம்மா வீடை நீங்கள் நிறைய தடவை பார்த்துருப்பீங்க, நம்ம வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஸோ அதனால் ரொம்ப எடுக்கலை. நேராக வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நேராக சாப்பாட்டில் உட்காந்துட்டோம். எப்போவுமே நம்ம ஊருக்கு வந்தாச்சுன்னா முதல்ல நமக்கு ஸ்பெஷல் வந்து எப்போவுமே எனக்கு சாலை மீன் தான் பிடிக்கும். இங்கேயும் சாலை மீன் சொல்லுவாங்க, பட் அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது, ஊரில் உள்ள மீன் மாதிரி இருக்காது.
ஸோ வந்தோடனே சாலை மீன் குழம்பு, சாலை மீன் பொரியல், முட்டை ஆம்லேட்டு, புடலங்காய் பொரியல்லாம் வச்சுருந்தாங்க அம்மா. சரின்னு அதை உட்காந்து நல்லா சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் டீ எல்லாம் காஃபிலாம் குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு கரெக்டாக பார்த்திங்கன்னா போனதும் தெரில வந்ததும் தெரில. கரெக்டாக 1 டே தான். காலையில் போய் இறங்கினோம், அங்கே போனோம், நைட்டு 7:30க்கெலாம் திரும்ப வந்து கார் வந்துடுச்சு. காரில் வந்து கிளம்பிட்டோம். அப்பாவும் அம்மாவும் வந்து வழி அனுப்பிட்டுருக்காங்க. என்னதான் இருந்தாலும் பொம்பளை பிள்ளைங்களுக்கு அம்மா அப்பா வீடு வந்து ஒரு சொர்க்கம் தான். அங்கே போயிட்டு நம்ம ரிட்டன் வரணுன்னாலே ரொம்பவே ஃபீலிங்காக தான் இருக்கும். இன்றைக்கி வரைக்கும் எங்களுக்கு அப்படி தான் இருக்குது. இதான் எங்களோட அம்மாவும் அப்பாவும். இன்றைக்கி நாங்கள் கிளம்பிட்டோன்னே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அவங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்கும், எங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனாலும் வேறு வழி கிடையாது, நம்மளுக்கும் ஊருக்கு வரணும், மற்ற வேலைகள் இருக்குங்கிறதுனால நாங்கள் கிளம்பிட்டோம். நேராக அங்கேருந்து திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன் வந்தோம். வந்துட்டு அப்படியே உடனே கிளம்பி ட்ரெயின் ஏறி சென்னைக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிளாட் ஃபேஷனையும் ஏகேபி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.